ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகுபலி மற்றும் கல்கி திரைப்படங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட STR48 வந்து மிஞ்சிரும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து திரைப்படம் இருக்க போகுது அப்படின்னு வந்து இயக்குனர் வந்து ஓப்பனாக வந்து இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட தமிழ் சினிமா முன்னணி நடிகராக இருக்கிறது நம்மளோட எஸ்டிஆர். அவர் வந்து இப்போ வந்து தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. இந்நிலையில் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சிம்புவோட இயக்குனர் தேசிங்க பெரியசாமனோட கூட்டணி வைத்திருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு தற்காலிகமாக வந்து STR48 அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த நிலையில் வந்து தங்லான் திரைப்படத்தில் வந்து ஒரு கலை இயக்குனராக வேலை பார்த்தவர் தான் நம்மளோட எஸ்எஸ் மூர்த்தி. அவர் வந்து STR48 குறித்து வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது கண்டிப்பாக வந்து STR48 வந்து நம்ம தமிழ் சினிமாவை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து STR48 வந்து அவ்வளோ ஒரு செம்ம பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்றத அவர் வந்து செம்ம பேர் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது STR48 வந்து கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி மாதிரி அதை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இந்த படத்தை வந்து ஒரு ராஜமௌழி அப்புறம் பாலிவுட் இயக்குனரான சஞ்சய் லீலா அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து STR48 வந்து அவ்வளோ மாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்ட STR ரசிகர்கள் வந்து படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இப்போ வந்து செம ஆவலாக காத்துட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.